நம்ம வாழ்க்கையில் நிறைய அட்வைசஸ் கேட்டிருப்போம். இந்த அட்வைசஸ் எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அவுட் சைடு வேர்ல்டுன்னா எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப நெருங்கிய வட்டங்கள்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த அட்வைசஸ் எல்லாம் மேக்சிமம் நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த நெகட்டிவ் அட்வைசஸ் பார்த்திங்கன்னா உங்களை திரும்பவும் கீழே தான் கொண்டு போகும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது உங்களுடைய இன்னர் மைண்ட்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தாங்க எதுவுமே டிசிஷன். அதுதான் பாசிட்டிவாக ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு டிசிஷனை எடுக்க வைக்கும். இந்த நெருங்கிய வட்டத்திலிருந்து வரக்கூடிய அட்வைசஸ் அது ஒரு நெகட்டிவ் அட்வைசஸாகவும் இருக்கலாம், அல்லது யாருக்கும் நீங்கள் 100% நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் குறைவு தான். ஏன்னா நம்மளால் நல்லா இருக்கணும், நம்மளை விட நல்லா இருக்கக்கூடாது. இதுதான் பலவேத்துடைய பேசிக் பிரின்சிபல். ஸோ நம்ம எப்போ என்ன விஷயம் எடுக்கணும்னா, நம்மளுடைய சில நலம் விரும்பிகள், மிகவும் நலம் விரும்பிகள், அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸஸை கேட்டுக்கிட்டு அதே நேரத்தில் நம்ம இன்னர் மைண்டில் என்ன இருக்கோ அதை நம்ம டிசிஷனாக எடுக்கும்போது அது சக்ஸஸ் வரும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சக்ஸஸ் தான் லைஃப்பில் நீடிக்கும். யாருக்கும் அது எங்கே எந்த மீடியா எதாக இருந்தாலும் யாருக்கும் நீங்கள் மிகப்பெரிய பொசிஷன் உங்களை வச்சு பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன லைஃப்பில் உங்கள் இன்னர் மைண்டை கேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடு போகிறீங்களோ அதுதான் ஜெயிக்க வைக்கும். அதை செய்யுங்க. இந்த அட்வைசஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது பல நேரங்களில் மைனஸில் தான் முடியும். உங்கள் இன்னர் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும். அதை செய்யுங்க.